السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَوَهَبْنَا لِدَاوُودَ سُلَيْمَانَ نِعْمَ الْعَبْدُ إِنَّهُ أَوَّابٌ. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: عجبا لأمر المؤمن إن أمره كله له خير وليس ذلك لأحد إلا المؤمن إن أصابته سراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء فصبر فكان خيرا له. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் அவனது கரிசனமும் கருணையும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் சலாமத்துடன் கூடிய வாழ்வையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததியர்களுக்கும் குடும்பத்து மக்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை தருவானாக. உலகை விட்டு நம் மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களையும் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட அத்துணை மக்களையும் வல்ல அல்லாஹ் நாயகத்தின் தலைமையிலே உயர்தரமான சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, திருக்குரானிலே பல்வேறு நபிமார்களின் வரலாறு சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். அதிலே சில நபிமார்களை குடும்பமாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் சில நபிமார்களை தந்தை மகன் உறவை பலப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சொல்கிறான். நமக்கு தெரியும், ஹதரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன். இவர்களின் வரலாறு குரானிலே இருக்கிறது. ஹதரத் சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, அவர்களின் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன். இவர்களின் வரலாறும் குரானிலே இருக்கிறது. தொடர்ந்து ஹதரத் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, அவர்களின் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு குரானிலே இருக்கிறது. ஹதரத் சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தந்தை, அவர்களின் மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மகன். இவர்களின் வரலாற்றையும் இவர்களுக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் பற்றி குரான் பேசுகிறது. இப்படியான தொடரிலே தாவூத், சுலைமான் என்ற இருபெரும் நபிமார்களை பற்றி குரான் பேசுகிறது. அதிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தந்தை, அவர்களுக்கு பிறந்த சுலைமான் மகன். இவரை பற்றி குரானிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறான். முக்கியமாக இவர்களிடத்தில் இருக்கிற சிறப்பு அம்சத்தை எடுத்து சொல்லும் விதமாக வல்ல அல்லாஹ் சூரத்துல் அன்பியா என்கின்ற அந்த அத்தியாயத்திலே சொல்லுகிறான்: وَدَاوُودَ وَسُلَيْمَانَ إِذْ يَحْكُمَانِ فِي الْحَرْثِ إِذْ نَفَشَتْ فِيهِ غَنَمُ الْقَوْمِ وَكُنَّا لِحُكْمِهِمْ شَاهِدِينَ فَفَهَّمْنَاهَا سُلَيْمَانَ. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நீதி அரசராக இருந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருந்தாலும் கூட நீதியை, நேர்மையை நிலைநாட்டுவதிலே, தீர்ப்பளிப்பதிலே சமயோஜிதமான ஆற்றலையும் மிகுந்த திறமையையும் அல்லாஹ் சுலைமான் நபிக்கு வழங்கியிருந்தான். அல்லாஹ் ஒற்றை வசனத்திற்கு பின்னால் ஒரு நீண்ட சம்பவத்தை, ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறான். ஒரு வழக்கு வருகிறது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. என்ன வழக்கு அப்படின்னா, ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர், அந்த நிலம் இன்னொருவர் அவருக்கு சொந்தமான ஆடுகள் எல்லாம் உள்ளே புகுந்து நாசப்படுத்தி ஒன்றுக்கும் இல்லாததாக ஆக்கிவிட்டது.
ஒருத்தருடைய ஆட்டு மந்தை ஒருத்தருக்குரிய அந்த நிலத்திலே, விவசாய நிலத்திலே புகுந்து மொத்தத்தையும் அழித்து நிர்மூலமாக்கி விட்டது. எதையுமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆக்கிடுச்சு. இப்போ பாதிக்கப்பட்ட இந்த நிலத்தின் உரிமையாளர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்து சொன்னார், இந்த மாதிரி இவருடைய அஜாக்கிரதையினாலே, இவருடைய கவனக்குறைவினாலே என்னுடைய மொத்த வியாபாரமும் போய்விட்டது, என்ன செய்கிறது, நீங்கள் தான் இதில் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு விசாரித்து உண்மைதான்றதை கண்டறிஞ்ச பின்னாடி ஒரு தீர்ப்பு சொன்னார்கள். என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? நிலத்தின் உரிமையாளரிடத்திலே ஆட்டுக்கு சொந்தக்காரர் தன்னுடைய மொத்த ஆடுகளையும் கொடுத்து விட வேண்டும். ஏன்னா அவரால் தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவரால் தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால் அதை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட வேண்டியது என்று சொன்னார்கள். இதை கூர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்த மகன் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வயதிலும் அனுபவத்திலும் சிறியவராக இருந்தாலும் தன்னுடைய தகப்பனார் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்பதை கருத்தில் கொண்டு பக்கத்தில் போய், இதிலே நான் ஒரு கருத்து சொல்வதற்கு, என்னுடைய அறிவுக்கு புலப்படுகிற ஒரு தீர்ப்பை நான் சொல்வதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டுவிட்டு ஒரு அழகான ஒரு தீர்ப்பை சுலைமான் நபி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஆட்டின் உரிமையாளரிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய ஆடுகளை எல்லாம் அந்த நிலத்தின் உரிமையாளரிடத்திலே கொடுத்து விட வேண்டும். அவர் அதை கொண்டு பயன்படுத்தி கொள்ளலாம், அதிலே பால் கறந்து குடித்து கொள்ளலாம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பயன்களையும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அந்த நிலத்தை மறுபடியும் உழுது அதிலே விதையிட்டு பயிரிட்டு அதை வளர்த்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பாதுகாத்து அவர் எப்படி நிலத்தை வைத்திருந்தாரோ அந்த மாதிரி அவரிடத்திலே நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும். அதுவரை உங்கள் பொறுப்பிலே நிலம் இருக்கும். இதை நீங்கள் செப்பனிட வேண்டியது, சரி செய்ய வேண்டியது உங்களின் கடமை. அந்த காலகட்டம் வரை அவருக்கான ஜீவிதம் அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு உங்கள் ஆடுகள் தான். அதை கொண்டு மேய்த்து அதிலே கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொள்வார். சரி செஞ்சு கொடுத்ததுக்கு பின்னாடி நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ஆட்டு மந்தைகளை திரும்பி வாங்கி கொள்ளலாம். இதுவே நான் இந்த வழக்கிலே சொல்லக்கூடிய தீர்ப்பு என்று சொன்ன பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நல்லா இருக்க, இது அதை விட இது சிறப்பாக இருக்குது, இதுவே நானும் தீர்ப்பாக அங்கீகரிக்கிறேன் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக குர்ஆன் சொல்லுகிறது. சுலைமான் அவர்களுக்கு நம்புறத்திலிருந்து ஒரு தெளிந்த விளக்கத்தையும் ஞானத்தையும் நாம் வழங்கினோம் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ தாவூத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறித்து குர்ஆன் பேசுகிற சமயத்திலே அவர்கள் எந்த அளவுக்கு நீதமிக்க ஆட்சியை கொடுத்திருந்தார்கள், மக்கள் நலனின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார்கள், பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவருக்கு சரியான முறையிலே தீர்ப்பு வழங்குவதிலே எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் என்பதை பற்றி குர்ஆனிலே அழகாக அல்லாஹ் பேசி தருகிறான். அன்பு சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு அப்படின்னா, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான சில ஒட்டகைகள். இது என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா, பகல் நேரத்திலே கடை வீதிக்குள்ளே போய் அங்கே கடைகள் விரித்திருந்த அந்த கடைகளை எல்லாம் கொஞ்சம் மிதித்து சேதப்படுத்தி விட்டது, பொருட்களை எல்லாம் சேதப்படுத்தி விட்டது. இந்த வழக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போன உடனே எப்படி தீர்ப்பு வழங்கினாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பகல் நேரத்திலே கடை விரித்தால் அந்த கடையை பாதுகாப்பது, அதை பொறுமையாக அங்கே நின்று வியாபாரங்களை கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் எந்த பிரச்சனையும் தன்னுடைய முதலுக்கும் வியாபார மூலதனமாக போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளுக்கும் வந்துவிடக்கூடாது என்பதிலே உன்னிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? கடைக்காரரின் பொறுப்பு. இப்போ நீங்கள் அதில் கவனம் குறைவாக இருந்ததுனால இந்த ஒட்டகம் மேய்ந்து விட்டது, அதை சின்னாபின்னப்படுத்தி விட்டது, சேதாரப்படுத்தி விட்டது. ஆனால் இதே செயலை இரவு நேரத்திலே ஒட்டகங்கள் செய்திருந்தால் கண்டிப்பாக இதன் உரிமையாளரை தண்டித்திருப்பேன். காரணம், இரவிலே அதை தொழுவத்திலே கொண்டு அடைத்து போட்டு அதற்கான உணவையும் தீவனத்தையும் கொடுத்து அதை இரவு நேரத்திலே பராமரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அதன் உரிமையாளருக்கு இருக்கிறது. எனவே பகலில் இந்த வேலையை இதை செய்ததினாலே இங்கே நஷ்ட ஈடெல்லாம் வாங்கிக் கொள்ள முடியாது, தர முடியாது என்று பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான தீர்ப்பை கொடுத்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்ற நிலையை கடந்து உண்மை எங்கே இருக்கிறது, நேர்மை எங்கே இருக்கிறது, நீதி எங்கே இருக்கிறது, அதன் பக்கம்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சரி, குர்ஆனும் சரி, இஸ்லாமும் சரி தீர்ப்பு வழங்க வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதை நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, சூரத்து நிசா என்கின்ற ஒரு அத்தியாயம்,
அந்த அத்தியாயத்திலே நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய சில வசனங்கள் 105வது வசனத்திலிருந்து 110வது வசனம் வரை கொஞ்சம் நீங்கள் பொருளை மட்டும் எடுத்து படித்து பாருங்கள் ஜும்மாவுக்கு பிறகு வாய்ப்பு இருந்தால். அதிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஒரு சமுதாயம் என்ற அடிப்படையிலே இந்த இனத்தை சேர்ந்தவர், இந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்ற காரணத்திற்காக ஒருவரின் மீது அநியாயமாக குற்றம் சுமத்தப்படுகிறது. அந்த குற்றத்தை நான் செய்யவில்லை என்று அவர் சொல்லி பார்க்கிறார். அந்த பாதிக்கப்பட்டவர் யூத மதத்தை சேர்ந்தவர், குற்றவாளியாக இருப்பவர் உண்மையிலேயே முஸ்லிம். ஆனால் வேண்டுமென்றே இந்த முஸ்லிம் அவரை இழுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி யூதரின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இவர் தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கு அவரிடத்திலே போதுமான ஆதாரங்கள் இல்லை. நடப்பு எல்லாமுமே இவருக்கு எதிராக இருக்கிறது, இந்த யூதருக்கு எதிராக இருக்கிறது. இவர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும், இந்த திருட்டு இவரின் மீது தான் செய்திருக்க வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்தும் விதத்திலே ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் அவரால் அதை நிரூபிக்க முடியவில்லை. இப்பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த யூதருக்கு எதிராக இந்த குற்றம் இவர்தான் செய்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தீர்ப்பை வழங்க முன்வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். 5 வசனங்களை அல்லாஹ் இறக்கினான். 105வது வசனத்திலிருந்து 110வது வசனம் வரை அல்லாஹ் இறக்கினான். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் லிதஹ்கும பைனன் நாஸி பிமா அராக்கல்லாஹ். நபியே, உங்கள் மீது இந்த அல் குர்ஆனை நான் உங்களுக்கு இறக்கி தந்திருக்கிறோம். எதற்கு? லிதஹ்கும பைனன் நாஸ், மக்களிடத்திலே நீங்கள் நீதத்தோடு தீர்ப்பு வழங்க வேண்டும், நியாயமாக நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை முடிவை அறிவிக்க வேண்டும். வலா தகுன் லில் ஹாயினீன ஹஸீமா, அநியாயக்காரர்களுக்கு நீங்கள் உதவியாளராக போய்விடக்கூடாது. அக்கிரமக்காரர்களுக்கு நீங்கள் வரிந்து கட்டி கொண்டு அவர்களை நீங்கள் சாதகமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நிலையிலே உங்களுடைய தீர்ப்பு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தொடங்கி, அப்படியே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா யார் குற்றவாளி யார் நிரபராதி, உண்மையிலேயே குற்றத்துக்கு இந்த திருட்டுக்கு சம்பந்தப்பட்டவர் யார், இவர்தான், சம்பந்தப்படாத ஒரு மதத்தை சேர்ந்தவர் தண்டிக்கப்படுவது அது முறையல்ல என்பதை அல்லாஹு தாலா விவரித்தான். நான் இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், யூத மதத்தை சேர்ந்தவர்தான், இஸ்லாத்தின் மீது கடுமையான வெறுப்பும் குரோதமும் வன்மமும் கொண்டவர்தான், முகம்மது நபியை தீர்த்து கட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனையிலே மூழ்கி இருந்தவர்கள்தான். ஆனாலும் அங்கிருந்து ஒருவர் நிரபராதியாக இருக்கும் பொழுது, குற்றத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிலை ஏற்படும் பொழுது அநியாயமாக அவர் தண்டிக்கப்படக்கூடாது, அநியாயமாக அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்படக்கூடாது. ஒரு மதத்தை குறிப்பிட்டு, ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிப்பிட்டு, ஒரு குறிப்பிட்ட குழுவினரை குறிப்பிட்டு அவர்கள் நம்முடைய கொள்கைக்கும் நம்முடைய சித்தாந்தத்திற்கும் எதிராக இருக்கிறார்கள் என்ற காரணத்தை காட்டி அவர்களின் மீது வன்மத்தோடு தீர்ப்பு வழங்கக்கூடாது என்பதை அல் குர்ஆன் அன்றிலிருந்து இன்று வரை இல்லை, உலக அழிவு நாள் வரை இந்த 5 வசனங்களும் நெத்திப்பொட்டில் அடித்தால் போன்று உலகத்திற்கு நீதியையும் நேர்மையையும், நீதத்தின் பக்கம் நின்றுதான் வழக்கு அங்கே விசாரிக்கப்பட வேண்டும், தீர்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதை அதி அற்புதமாக சொல்லித் தருகிறது. அன்பு சகோதரர்களே, முஸ்லிம்கள் அப்படித்தான் தீர்ப்பை கையாண்டார்கள். எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, பணத்தால், பொருளால், அந்தஸ்தால், தங்களுடைய அரசியல் பலத்தால் அல்லது இன்ன பிற உபகரணங்களை கொண்டு தாங்கள் நிமிர்ந்து நின்றாலும் கூட, தங்களிடத்தில் குறை இருக்கும் பட்சத்தில், பாதிக்கப்பட்டவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டி தந்தது, அநியாயம் இழைக்கப்பட்டவனின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள். அநியாயம் இழைக்கப்பட்டவனினுடைய துஆ இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்திலே திரைமறைவில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். அவன் கையேந்தி விட்டால் அல்லாஹ் உடனடியாக கேட்டு விடுவான். இத்தகீ தஅவத்தல் மظلூம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, யமன் தேசத்துக்கு ஆளுநராக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த அதி அற்புதமான நபித்தோழர். நபித்தோழர்களின் வரலாற்றை எல்லாம் நாம் உள்ளபடியே வாசிப்பதின் மூலமாக நம்முடைய ஈமானுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறது. ஏன் நபிகளின் காலத்தில் வாழ்ந்த நல்லோர்களை, சஹாபாக்களை நாம் எல்லா பேச்சிலும் ஊடாக அவர்களை கொண்டு வருகிறோம் என்றால், அவர்கள் மனிதர்களில் புனிதர்களினுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். உள்ளபடியே அப்பழுக்கற்ற வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் அந்த சஹாபா பெருமக்கள். அந்த வரிசையிலே சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அதி அற்புதமான ஆற்றலும் திறமையும் மிகச்சிறந்த சாதுரியமும்
ஒரு வழக்கை எப்படி எடுக்க வேண்டும், அதற்கு எவ்வாறு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கின்ற மதிநுட்பமும் கொடுக்கப்பட்டவர்கள் செய்தனா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யமனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் கவர்னராக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகி தாவத்துல் மظلوم, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய அந்த துஆவை நீ பயந்துகொள், அந்த பத்துவாவை நீ பயந்துகொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவர் கையேந்தி விட்டால் அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே எந்த திரையும் கிடையாது. அவர் கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுப்பான். எனவே எக்காரணம் கொண்டும் உன்னுடைய தீர்ப்பு, உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடவடிக்கை யாருக்கும் அநீதியை கற்பிப்பது போன்று இருக்க வேண்டாம் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்தார்கள் என்றால் எவ்வளவு தூரம் இந்த வார்த்தை நாம் கவனப்படுத்த வேண்டியது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவேதான் இஸ்லாமிய ஆட்சி செய்த நல்லோர்கள் எல்லோருமே நீதியின் பக்கம் நின்றிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் சரிதான், தாங்கள் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், அல்லது சகோதர சமயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், பாதிப்பு உண்மை என்றால் அவருக்கு பக்கபலமாக நிற்பதும் அவருக்கு குரல் கொடுப்பதும் ஒரு முஸ்லிமின் கடமை என்பதை இந்த உலகத்திற்கு இஸ்லாம் தான் உறக்க அன்றிலிருந்து இன்று வரை உலக அழிவு நாள் வரை சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த இந்தியாவை பல மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் பல நூற்றாண்டுகள் ஆங்கிலேய கையிலே இந்த நாடு சிக்கி கிடந்தது. அதற்கு முன்னால் பல முஸ்லிம் மன்னர்கள் இந்த இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள். நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்தேன், ஒரு சுமார் 200 பக்கங்கள் கொண்ட ஒரு நூல். அது இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்களின் காலத்தில் இந்தியாவுக்கு எப்படியான முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைத்தது, எந்த மாதிரியான எழுச்சி பாதையிலே இந்திய நாடு நகர்ந்து நின்றது என்பதை குறித்து தெள்ளத் தெளிவாக பல்வேறு ஆதாரங்களோடு அந்த புத்தகங்களிலே பதிவு செய்திருக்கிறார் அதனுடைய ஆசிரியர். அதிலே ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னா, கிபி 1211 கிபி 1235 வரை சுமார் 26 ஆண்டுகள் இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்களின் வம்சத்திலே ஷம்சுத்தீன் அல்துமிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் ஆண்டிருக்கிறார். சுல்தான் ஷம்சுத்தீன் அல்துமிஸ். இவர் சிறப்பான ஒரு ஆட்சியை செய்த ஒரு மன்னர்களின் பட்டியலிலே வருகிறார். 26 ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார் இந்த நாட்டை. இவருடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நுட்பமான வழிகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்தில் எல்லாருமே வெண்மையான ஆடை தான் உடுத்துவார்கள், வெள்ளை ட்ரெஸ் தான் போடுவாங்க, மேலாடையும் கீழாடையும் வெள்ளை நிறத்தில் தான் உடுத்துவார்கள். இவர் சொன்னார், உங்களிலே யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால், உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, அரசாங்க ரீதியாக அல்லது அதிகாரத்தின் ரீதியாக அல்லது வம்பர்களின் ரீதியாக அல்லது ரவுடிகளின் புறத்திலிருந்து ஏதாவது நீங்கள் பிரச்சனையை சந்திச்சிங்கன்னா, அது என்னுடைய கவனத்துக்கு உடனே வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ட்ரெஸ்ஸை மாற்றுங்கன்னார். கலர் ட்ரெஸ் போட்டு என்னுடைய அவைக்கு வாங்கினார். கலர் ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்தால் நான் இனம் கண்டு கொள்வேன், நீங்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் இழைக்கப்பட்டிருக்கு, அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து புரிந்து கொண்டு உடனடியாக உங்கள் வழக்கை விசாரிப்பேன், தீர்ப்பு கொடுப்பேன், இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க என்று மன்னர் ஷம்சுத்தீன் அல்துமிஸ் சொன்னதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. அதே போன்று அவர் தங்கியிருக்கக்கூடிய அரண்மனைக்கு வெளியிலே 2 பெரிய வெண்கலத்தால் ஆன சிங்கங்கள் நிற்குமாம். சிங்கம்னா உண்மை சிங்கம் இல்லை, வெண்கலத்தால் செய்யப்பட்ட ஒரு சிங்கம். அதனுடைய கழுத்திலே 2 பெரிய மணிகள் தொங்க விடப்பட்டதாம். எதற்கு அந்த மணி என்றால், இந்த ஊரில் இந்த பகுதியில் யாரெல்லாம் அநியாயம் இழைக்கப்படுகிறார்களோ, துன்புறுத்தப்படுகிறார்களோ, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம், இந்த மணியை நீங்கள் பிடித்து இழுக்கலாம், மணியின் சத்தம் கேட்டுவிட்டால் உடனேயே நான் புரிந்து கொள்வேன், மணி அடிக்கக்கூடியவர், இந்த மணியை பிடித்து இழுக்கக்கூடியவர் ஏதோ துன்பத்தில் இருக்கிறார், ஏதோ அநியாயத்தில் சிக்கியிருக்கிறார், ஏதோ பிரச்சனையில் மாட்டிருக்கிறார், அவருக்கு உதவ வேண்டும் என்று நான் உணர்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று மன்னர் ஷம்சுத்தீன் அல்துமிஸ் சொன்னதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. இப்னு பத்தூதா உலகத்தை சுற்றி வந்தவர், மிகப்பெரிய ஒரு சுற்றுலா பயணி. அவர் பல்வேறு நகரங்களுக்கு சென்றிருக்கிறார், அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை அதிகாரத்தை கண்டிருக்கிறார், நகரங்களுடைய கட்டமைப்பை எல்லாம் விசாரித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் ஷம்சுத்தீன் அல்துமிஸ் யார் தெரியுமா? நீதிமிக்க அரசர். அவர் நீதிமிக்க அரசர். கொடுமைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி, அநியாயங்களை எல்லாம் அழித்து, அக்கிரமம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் உடனுக்குடன் தண்டனை கொடுத்து, நீதியின் பக்கம் நிலைத்து நின்ற மாமன்னர்களின் பட்டியலிலே
ஷம்சுத்தீன் அல்துமிஸ் தவிர்க்க முடியாதவர் என்று இப்னு பத்தூதா என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ற செய்தியை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும். அப்போ இஸ்லாம் தான் இப்படியான நீதி பரிபாலனத்தை செய்ய வேண்டும் என்று உலகத்திற்கு கற்றுத்தந்திருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நமக்கு தெரியும் மன்னர் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா முகலாயர்களின் ஆட்சியிலே வந்த ஒரு மிகச்சிறந்த மன்னர்களில் ஒருவர். மன்னர் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா உள்ளபடியே இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர். அவர் மன்னராக இருந்தாலும் ஏழ்மையை எளிமையை தன்னுடைய அடையாளமாக ஆக்கி கொண்டார். எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தான்றதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன் கேளுங்க. அவர் மரணத்தின் நேரத்திலே தன்னுடைய சுற்றி இருந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், என்னைய மௌத்தாகிட்டாங்க, நான் இறந்துட்டோம்னா எனக்கு கண்டிப்பாக கஃபன் போடணும், கஃபன் துணி. அந்த கஃபன் துணியை வேறு யார்கிட்டையும் காசை வாங்கி போடக்கூடாது. நாம் அரசவையிலே இருக்கும் நேரத்திலே எனக்கு கிடைத்த ஓய்வு சமயங்களிலே என் கைகளினால் தொப்பி தைத்திருக்கிறேன், தொப்பி தைத்து வித்திருக்கிறேன். அந்த விற்ற பணம் 4 ரூபாய் 2 அணா என்னுடைய இருப்பில் இருக்கிறது. அந்த 4 ரூபாய் 2 அணாவை வைத்து எனக்கு கஃபன் வாங்க வேண்டும், அதை தான் நீங்கள் எனக்கு போர்த்தி அனுப்ப வேண்டும். 1. 2வது சொன்னார், நான் இறந்த நாள் அன்று என் கைகளால் குரானை நான் எழுதியிருக்கிறேன். அதாவது முகலாய மன்னர்களிலேயே கைகளால் மொத்த குரானையும் எழுதியவர் மன்னர் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அவர்கள். மொத்த குரானையும் கைகளால் எழுதியிருக்கிறார். அவருடைய எழுத்து அதி அற்புதமாக இருக்குமா. அவர் சொன்னார், என் கையாலேயே குரானை பிரதியாக எழுதி எழுதி விற்று எனக்கு சுமார் 305 ரூபாய் நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன். அந்த 305 ரூபாயை நான் என்றைக்கு இறக்கிறேனோ, அந்த வார்த்தையை கவனியுங்கள், நான் என்றைக்கு இறக்கிறேனோ அந்த நாள் அந்த 355 ரூபாயை ஏழைகளுக்கு கொடுத்து எனக்காக என் மன்னிப்புக்காக அவர்களை நீங்கள் துவா செய்ய சொல்ல வேண்டும். 2வது. 3வது சொன்னார் அவர், நான் இறந்ததற்கு பிறகு என் தலையை நீங்கள் திறந்து வையுங்கள், என் தலையை பார்த்தாவது என்னை படைத்தவன் என் மீது கருணை காட்ட வேண்டும். 4வது சொன்னாராம், நான் இறந்ததற்கு பிறகு எந்த ஆடம்பரமும் இல்லாமல் இந்த நாட்டை ஆண்ட ஆலம்கீர் அவுரங்கசீப் பாதுஷா, பகதூர் என்ற பெயர் எடுத்தவர். அவர் பெரிய வீரர். ஆலம்கீர், உலகத்தை ஆளக்கூடியவர், உலகநாயகன் என்கின்ற பெயருக்கு சொந்தக்காரர் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா. அவர் சொன்னாராம், நான் இறந்த அந்த நேரத்தில் என்னை அடக்கம் செய்யும் சமயம் ஆடம்பரம் இருக்கக்கூடாது, ஆரவாரம் இருக்கக்கூடாது, அமைதியாக என்னை கொண்டு போய் பக்கத்தில் என்ன மசூதி இருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய சராசரி மக்கள் அடக்கம் செய்யக்கூடிய அந்த கபிரிஸ்தானில் என்னையும் நீங்கள் அடக்க வேண்டும் என்று சொன்னாராம் மன்னர் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவ்வளவு எளிமையான ஒரு ஆட்சியை செய்தவர், அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் தன் கையில் இருந்த பொழுதிலும் கூட எளிமையை தன்னுடைய அடையாளமாக எடுத்துக்கொண்டார் மன்னர் அவுரங்கசீப். இன்னைக்கு சொல்றாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நாங்கள் தான் செய்கிறோம், நாங்கள் தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்கிறோம் என்று. ஆனால் உண்மையிலேயே உள்ளபடியே இன்னைக்கு சீனா இந்தியாவிலே பல இடங்களை ஆக்கிரமித்து உள்ளே வந்துவிட்டது, அவர்களை எதிர்க்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உள்ளபடியே சீனாவை இந்த மண்ணிலிருந்து முதலாக எதிர்த்தவர் யார் தெரியுமா? மன்னர் அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அவர்கள். உங்களுக்கு தெரியலாம் என்று நினைக்கிறேன், கைலாஷ் மானசரோவர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களினுடைய புனித ஸ்தலமாக இன்னைக்கும் கருதப்படுகிறது. அந்த பகுதியை சீனா அந்த காலத்திலே, அவுரங்கசீபினுடைய காலத்திலே ஆக்கிரமித்துக் கொண்டது. இவர் கடிதம் எழுதினார் சீன அரசிற்கு, சீனாவினுடைய அந்த பகுதியிலே இருந்த மன்னர்களுக்கு கடிதம் எழுதினார், இந்த பகுதி எங்கள் பகுதியிலே வாழக்கூடிய இந்து சமுதாய மக்களினுடைய புனித தலம், அதை நீங்கள் விட்டுவிடுங்கள், கை வைக்காதீர்கள், அதை நீங்கள் விட்டுவிடுங்கள், கை வைக்காதீர்கள் என்று கடிதம் எழுதினால் பதிலே கிடைக்கல. 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதத்துக்கு பின்னாடி அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா தன்னுடைய படையெல்லாம் திரட்டி கொண்டு போய் சீனாவை அந்த இடத்திலிருந்து அடித்து விரட்டி ஓட்டி அந்த கைலாஷ் என்ற அந்த பகுதியை மொத்தமாக இந்தியாவோடு இணைத்து இந்து சமுதாய மக்கள் பயன்படுவதற்காக, அவர்களின் புனிதத்தலமாக அது என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவுரங்கசீப் ரஹிமஹுல்லா அந்த சீனாவை எதிர்த்து போரிட்டார் என்ற செய்தி, இது சும்மா ஒரு கட்டுக்கதை இல்லை பெருமக்களே. இந்தியா சுதந்திரம் பெறுகிற பொழுது ஐநாவினுடைய அந்த அவை குறிப்பிலே இது பதிவாகி இருக்கிறது. இன்னைக்கும் நம்முடைய நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு அறையிலே இந்த செய்தி பாதுகாப்பாக பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. அப்போ என்ன சொல்றேன்னா, இந்த நாட்டை ஆண்ட முஸ்லிம் மன்னர்கள் நீதத்தோடு நேர்மையோடு இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்களிலே அவர்கள் தனிப்பட்ட முறையில் அக்கறை காட்டினாலும் கூட
பொதுவான விஷயம் என்று வருகிற பொழுது எங்கே பாதிப்போ எங்கே பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ அதை வேரோடும் வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிந்து அநியாயத்திற்கு எதிராக நீதிக்கு துணை நிற்கக்கூடிய மகத்தான சேவையை நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், பாபர் மஸ்ஜிதை இழந்து விட்டோம். இன்னைக்கு அங்கே வேறு ஏதோ ஒரு இடம் இருக்கிறது, போய்விட்டது. இன்னைக்கு மறுபடியும் அதே ஊபியிலே இன்னொரு பள்ளிவாசலை, கியான்வாவி மசூதியை போன்று இன்னொரு பள்ளிவாசலும் கை வைத்திருக்கிறார்கள். என்ன பள்ளிவாசல் அது நமக்கு தெரியும். சாம்பல் என்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹுமாயூனுடைய அந்த பீரியடில் கட்டப்பட்ட பள்ளி, சுமார் ஏறத்தாழ 16ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல். 500 ஆண்டுகள் அங்கே, 50 ஆண்டு இல்லை, 5 வருஷம் இல்லை, 500 ஆண்டுகள் அங்கே தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. 5 நூற்றாண்டுகள் தொழுகை நடக்கக்கூடிய பள்ளியை இன்னைக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கிலே அந்த பள்ளிவாசலுக்கு கீழே வேற இந்த சமுதாயத்தை, குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஒரு வழிபாட்டு தலம் இருந்திருக்கிறது, அதை நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும், அதை மறுபடியும் மீட்டு தர வேண்டும் என்று வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இங்கே இது செய்தி இல்லைங்க. இதில் என்னன்னா, பொதுவாகவே நீதி அமைப்பு என்பது எதையும் சாராமல் இருக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் தான். நீதி அமைப்பு இருக்கிறதே அது யாருக்கும் சாதகமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும், நாளைக்கு அது எதிர்கட்சியாக இருக்கும். இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும், நாளைக்கு அது ஆளுங்கட்சியாக இருக்கும், இல்லையா? மாறி மாறித்தான் வரும். ஆனால் நீதி பரிபாலனம் என்பது எந்த ஒரு அரசையும் அல்லது எந்த ஒரு பார்ட்டியையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அவங்கள சேர்ந்து தான், அவங்கள சார்ந்து தான் இருக்கணுன்ற தேவை கிடையாது. இதை உலகத்துக்கு சொன்னவங்க முஸ்லீம்கள் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. முதலில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் நீதித்துறையை உருவாக்கி அந்த நீதித்துறை யாரையும் சாராமல் சுயமாக பயணிக்க வேண்டும் என்பதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. ஆனால் காலப்போக்கில் இந்தியாவினுடைய இந்த பிரம்மாண்டமான ஜனநாயக நாட்டில் எப்படி மாறி போய்விட்டது என்றால், ஆட்சியில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய சூழல் நீதிமன்றங்களிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவேதான் சமீபத்தில் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியில் ஒருவர் ரிட்டையர் ஆனார். அவர் ஓய்வு பெற்றதுக்கு பின்னாடி ஒரு செய்தி சொன்னார். நீங்கள்லாம் கவனிச்சுப்பீங்க நினைக்கிறீங்க. சந்தரசூட் அவருக்கு பெயர். 2019 பாபர் மஸ்ஜிதுடைய தீர்ப்பிலே நாங்கள் குழம்பி போயிருந்தோம். எப்படி தீர்ப்பு வழங்குவது என்று நாங்கள் குழம்பி போயிருந்தோம். ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்லி, அந்த மதத்தின் கடவுளை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து உதவி கொண்ட எப்படியாவது வழிவகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன புரியுதுன்னா, நீதி பரிபாலனம் என்பது அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தில் யாரின் பக்கம் நீதி இருக்கிறது, யாரின் பக்கம் அநியாயம் இருக்கிறது என்பதை வைத்து முடிவு செய்யப்பட வேண்டியது. ஒரு மதம் சார்ந்த விஷயமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக ஓப்பனாகவே இவர் வார்த்தை வழியாக சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி சம்பல் மாவட்டத்திலே ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. என்ன மனு அப்படின்னா, அந்த ஊபியில் இருக்கக்கூடிய சம்பல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாஹி மஸ்ஜித், 500 ஆண்டுகள் பழமையான தொழுகை நடக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதிலே, அந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய வழிபாட்டு தலம் இருந்தது, எனவே அதை நீங்கள் மீட்டு தர வேண்டும் என்று ஒருத்தர் வழக்கு தொடர்கிறார். இங்கே என்ன வேதனை தெரியுமா? உடனேயே அந்த நீதிபதி 10 நாளில் இதை விசாரித்து என்ன ஏதுன்றதை மனு தாக்கல் செய்யணும், இதை இங்கே அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனுக்குடன் வேலை நடக்கிறது. ஆனால் வேதனை என்னென்னா, உலகத்திலேயே அதிகமான வழக்குகள் தேங்கி நிற்கக்கூடிய நாடு எதுனா இந்தியா தான். இதை நான் சொல்லலை. 2009 முன்னாள் பிரதமராக இருந்தவர் மன்மோகன் சிங், பொருளாதார நிபுணர், அவர் சொல்கிறார், உலக அரங்கிலேயே அதிகமான வழக்குகள் தேங்கி கிடக்கக்கூடிய நாடு எதுவென்றால், தீர்க்க முடியாமல், அதாவது தீர்வு கொடுக்காமல் தேங்கி கிடக்கக்கூடிய நாடு இந்தியா தான். அவர் விவரமாக சொல்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்திலே சுமார் 42,18,000 வழக்குகள் தேங்கி நிற்கிறது. கீழ் நீதிமன்றங்களிலே 2,80,00,000 வழக்குகள் தேங்கி நிற்கிறது, தீர்ப்பு கொடுக்கப்படாமல். இந்த குறிப்பு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குறிப்பு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி நிற்கிறது என்ற குறிப்பையும் பார்க்கிறோம். இங்கே முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பள்ளிவாசலை மறுபடியும் இடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தொடுக்கப்பட்ட வழக்குக்கு உடனடியாக அங்கே இதை விசாரிங்க, இதுக்கு என்ன ஏதுன்றதை நீங்கள் ஒரு கமிட்டி அமைங்க என்று சொல்லி வழக்கிலே நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே இந்த உத்தரவை கொடுக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் தன்னெழுச்சியாக தாங்கள் வணங்கி வழிபட்டு வந்த அந்த மஸ்ஜித் மறுபடியும் இன்னொரு மஸ்ஜித் இழக்கப்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்திலே களத்தில் இறங்கி போராடுறாங்க. போராட தானே செய்வோம். நாம் நின்று தொழுத இடம், நாம் சஜிதா செஞ்ச இடம், நாம் நின்று அல்லாவிடத்திலே கண்ணீர் வடித்த இடம்,
நாங்கள் பார்த்து உருவான மசூதிகள் அல்ல. எங்களின் 10 தலைமுறைக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட மசூதி இப்பொழுது மறுபடியும் அழிவை நோக்கி போகிறது என்றால் நிச்சயமாக வரத்தான் செய்வார்கள். வந்த உடனே என்ன செஞ்சது அந்த அரசு என்றால் மறுபடியும் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு. அதில் 5 முஸ்லீம்கள் அவர்களுடைய உயிர் பரிபூரணமாக ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இங்கே என்ன வேடிக்கைன்னா, யார் இந்த வேலையை செஞ்சாங்களோ, அதாவது போராடுறாங்க, தங்களுடைய வழிபாட்டுத்தலம் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு உட்படுத்தப்படக்கூடாதுன்னு, ஆனால் அரசும் அதிகாரமும் கேவலத்திலும் கேவலம் காசை வாங்கி கொண்டு மீடியாக்களும் இந்த போராடக்கூடிய மக்களை கலவரக்காரர்களாக காட்டுகிறார்கள். யார் தெரியுமா இவங்க? கலவரக்காரர்கள். மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி போராடுகிற போராளிகளை கலவரக்காரர்களாக காட்டக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு நாட்டில் உருவாகி இருக்கிறது. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இது நான் பலமுறை இதற்கு முன்னாலேயே நான் பேசியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கிறது. பாபர் மஸ்ஜிதினுடைய வழக்கு வருகிற சமயத்திலே பேசியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கிறது. இத்தோடு முடியாது. அடுத்தடுத்த பள்ளிகளை, அடுத்தடுத்த இடங்களை இவர்கள் கை வைத்துக் கொண்டே இந்த நாட்டினுடைய அமைதிக்கும், இந்த நாட்டினுடைய பன்மை தொன்மைக்கும், இந்த நாட்டினுடைய இறையாண்மையையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறோம், ஞாபகம் இருக்கிறது. அதை தான் இந்த ஷாஹி மஸ்ஜிதினுடைய இந்த பிரச்சனையும் நமக்கு வெளிக்கொண்டு காட்டுகிறது. நான் ஒன்றை மட்டும் நான் இங்கே அழுத்தமாக சொல்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயம் செய்யக்கூடியவன், அக்கிரமம் செய்யக்கூடியவன், அல்லாஹ் அவனை கொஞ்ச காலத்துக்கு விட்டு வைப்பான். விட்டு வைத்திருக்கிறானே, ஏன் இப்படி தொடர்ச்சியாக இந்த பயில்கை இந்த அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இவங்க நல்லா தானே சுற்றிட்டு இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாமோ போய் தொலைகிறானே, அப்படியே போய் தொலைஞ்சிட வேண்டியது என்ன என்றெல்லாம் யோசிக்க செய்யும். ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பிடிப்பான். அந்த பிடி என்பது கடுமையானதாக, இறுக்கமானதாக இருக்கும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல் குர்ஆனிலே சூரா கஹஃப் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது, நமக்கு தெரியும். அல்லாஹ் அதிலே சொல்கிறான், வதில்கல் குரா அஹ்லக்னாஹும் லம்மா ஸலமு வஜஅல்னா லிமஹ்லிகிஹிம் மௌஇதா. சில ஊர்கள், சில நகரங்கள், அதை நாம் அழித்தோம். எதற்கு அழித்தோம்? அங்கே அக்கிரமக்காரர்கள் அநியாயத்தை, நீதிக்கு மாறாக அநீதத்தை, அக்கிரமத்தை தொடர்ச்சியாக செய்தார்கள். எனவே அந்த நகரத்தையே நாம் அழித்து விட்டோம். அவர்களின் அந்த அழிவை வாக்குறுதியாக, முன்னுதாரணமாக நாம் வைத்தும் விட்டோம் என்று அல் குர்ஆன் அழகாக நமக்கு எடுத்து எம்புகிறது. எனவே இந்த மாதிரியான அக்கிரமக்காரர்களை பார்த்து பேசி கடந்து விடுவதை தாண்டி வல்ல அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு நாம் கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. ஒருபொழுதும் நாம் இந்த நாட்டை விட்டு நகர்ந்து விட மாட்டோம். இந்த நாட்டில் எங்கோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் நாம் அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி சிந்திப்போம், அதை குறித்து உண்டான மாற்றத்திற்காக வேண்டி உண்டான செயல்பாடுகளை நம்மால் என்ன முடிகிறதோ அதை நகர்த்துவதற்கு முயற்சிப்போம். காரணம், நாமெல்லாம் மூமின்கள். இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளத்திலே வெறுமின்ன சுயநலம் மட்டும் இருக்காது, பொதுநலம் இருக்கும். சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு என்றால் குரல் கொடுக்கக்கூடிய சிந்தனை இருக்கும். தன் சமுதாயத்திற்கு ஒரு இழப்பு என்றால் அதை மீட்டு எடுப்பதற்காக வேண்டி உண்டான உத்வேகமும் வைராக்கியமும் தொடர்ச்சியான போராட்டமும் இருக்கும் என்பதை தான் முஸ்லிம் உம்மத் உலகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், ஆல்ட் நியூஸ் ஜுபைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், ஆல்ட் நியூஸ் ஜுபைர், நீங்கள் வேணால் இன்ஸ்டாவில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சமூக வலைதளங்களில் முக்கியமான ஒருவர், அவர் யூபியை சேர்ந்தவர் தான். அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள். எதற்கு அந்த வழக்கு அப்படின்னா, ஆல்ட் நியூஸ் ஜுபைர் செய்கிற வேலை என்னென்னா, ஃபேக் நியூஸாக வரதை எல்லாத்தையுமே எடுத்து உண்மை என்ன பொய் என்ன அப்படிங்கிறத பிரித்து காட்டக்கூடிய வேலையை சிறப்பாக பல ஆண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார். சமீபத்தில் கூட நம்முடைய தமிழக அரசு அவரை கௌரவப்படுத்தும் விதமாக கடந்த சுதந்திர தினத்தன்று அவருக்கு கூப்பிட்டு விருதெல்லாம் கொடுத்திருந்தார்கள். நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, அவர் மீது 2 பெரிய வழக்குகள் போடப்பட்டிருக்கு. என்ன வழக்கு தெரியுமா? ஏன் அந்த வழக்கு தெரியுமா? அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு சாமியார் என்ற வேடத்திலே வெறுப்பையும் வன்மத்தையும் கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் பேசிய பேச்சை, அந்த காணொலியை எடுத்து அவருடைய பக்கத்திலே, அவருடைய பேஜில் ஷேர் பண்ணிட்டு அவர் ஒரு செய்தி சொல்கிறாரு. எவ்வளவு வெறுப்பான பேச்சு, இதுதான் அவர் சொன்னது. எவ்வளவு வெறுப்பான பேச்சு, மததுவேஷத்தை கக்கக்கூடிய பேச்சு என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த பதிவுக்காக வேண்டி அவர் மீது 2 வழக்கு. ஒரு வழக்கு என்ன தெரியுமா? தேச துரோக வழக்காமா. பேசினவன் சும்மா சுற்றிட்டு இருக்கிறான், பேசினவன் நல்ல உல்லாசமாக அடுத்தடுத்த மேடைகளில் போய் பேசிட்டு இருக்கிறான். இது வெறுப்பான பேச்சு பேசுகிறான் என்பதை எடுத்து காண்பித்ததினாலே ஆல்ட் நியூஸ் ஜுபைரின் மீது தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு நாங்கள் அநியாயக்காரர்கள், நீதியின் பக்கம் நாங்கள் நிற்க மாட்டோம், அநியாயத்தை தான் தொடர்ச்சியாக செய்வோம், எங்களை யார் உங்களால் தட்டி கேட்க முடியும் என்கின்ற துணிச்சலும்
அந்த இருமாப்பும் தான் இப்படி பேச வைத்துக் கொண்டிருக்கிறது, செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறது. இதைவிட பன்மடங்காக இருமாப்போடு இருந்தவர்களை எல்லாம் நாம் உலகத்திலே பார்த்து விட்டோம். குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணங்களையும் உதாரணங்களையும் தருகிறது. வல்ல அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் மசூதிகளை பாதுகாப்பானாக, சஜிதா செய்த இடங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அநியாயக்காரர்களின் அக்கிரமங்களுக்கு அல்லாஹ் முடிவை கட்டுவானாக. பல்வேறு சூழல்களிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஈமானினுடைய பலவீனத்தால் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களிலிருந்து நம்மை அல்லாஹ் மீட்டெடுப்பானாக. உண்மையான இறை நம்பிக்கையாளர்களின் அடையாளத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்து ஈமானிய வலிமையோடு அசத்தியத்தை தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய, அதற்கு எதிராக போராடுகிற போராளிகளாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.